ஒரு அங்கீகாரமா இருக்கட்டும், ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கட்டும், கம்மி தான் சொல்ல போனா. திருச்சி மக்கள்லாம் சும்மாவா? அதுவும் பெண்கள்லாம் சொல்ல வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி திருச்சியில தான் நான் படித்தேன், திருச்சியில தான் பிறந்தேன். காலேஜ் வந்து லைலா காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் எழுதும் போது என்னோட சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வேணாம் சென்னை இருக்கு, போனால் வந்து கெட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து என் அம்மாவுக்கா இருக்கட்டும் அப்பாவுக்கா இருக்கட்டும் சொன்னாங்க. அப்போ வந்து என் அப்பாவும் அம்மாவும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் இப்பயும் ரொம்ப மதிக்கிறது என்னோட அம்மா அப்பாவை. ஃபஸ்ட்டு சாணத்தில் அவங்கள வச்சுருப்பேன் எப்பயுமே. அவங்க சொன்னது வந்து என் பொண்ணு அந்த மாதிரி பண்ண மாட்டா. அந்த ஒரு வார்த்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் இப்போ வரைக்குமே எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் எந்த வகையிலையும் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுல இருக்கு ஒரு சைடு. அப்படி இல்லாமல் நேர்மையான ஒரு வகையில் இப்போ வரைக்கும் எவ்வளோ என்னால் பண்ண முடியுமோ அவ்வளோ நான் சாதிச்சிருக்கேன். அண்ட் இதுக்கு மேலேயும் நான் சாதிப்பேன். இது ஒரு சாதனையாக நான் கருத்தில் சொல்ல போனால் இதுக்கு மேலே என்னோட கோல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், பெருசாக இருக்க போகுது. ஸோ நான் இதே நம்பிக்கையோட செயல்படுவேன். அண்ட் உள்ளே வரும்போதே ரொம்ப ஆரவாரமாக எங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கிட்டாங்க. உங்கள் எல்லாரையும் பார்த்ததுலேயே ரொம்ப சந்தோஷம். அண்ட் வெரி தேங்க்ஸ் டு அவர் டீம் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அதாவது திருச்சியில் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் வந்து அட்டென்ட் பண்ணுறதே எனக்கு ரொம்ப பெருமை. சின்ன வயசுலேருந்து ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜ், இப்போ நான் ஸ்டேட் லெவல் வின் பண்ணது அப்போல்லாம் வந்து உங்கள் ஸ்கூல் வரமாட்டாங்க அப்படி ஏதாவது ஒரு வார்த்தை நெகட்டிவாக சொன்னால் உடனே நான் அதை செஞ்சு காட்டுவேன், அதை வந்து நடத்தி காட்டுவேன். அந்த மாதிரி தான். அதே மாதிரி எனக்கு நியூஸ் ஆங்கரிங் ஜாப் கிடைச்ச உடனே ஒரு 6 months வந்து ட்ரெயினராக இருந்தேன். ட்ரெயினர் இந்த சென்ஸ் ஒன்லி ட்ராவல் அலவன்ஸ் மட்டும்தான். என்னோட ஃபஸ்ட்டு மாத சேலரி 2500 ரூபா, மந்த்லி 2500 ரூபா. அது வந்து எனக்கு போயிட்டு வரதுக்கே கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாகவே அம்மா அப்பா தான் பார்த்துக்கிட்டாங்க சென்னையில். அண்ட் அந்த டைமில் வந்து ஒரு சீனியர் ஆங்கர் வந்து அவங்க வரதுக்கு முன்னாடி நான் அங்கே உட்காந்து படித்து பார்ப்பேன். தமிழ் பேப்பர் படிக்கும்போது இருக்கட்டும், ப்ராம்ப்டிங் படிக்கிறதா இருக்கட்டும், படித்து பார்த்துட்டு இருந்தபோது அவங்க நியூஸ் டைம் ஆகிடுச்சுன்னு வந்து எந்திரிக்க சொன்னாங்க. சரி எந்திரிக்க சொன்னாங்க, நீ எந்திரிக்கிறதுக்குள்ளே நீ ட்ரெயின் பண்ணதெல்லாம் போதும், நீ என்ன நியூஸ் ஆங்கர் ஆக போறியா அப்படின்னு ஒரு கேள்வி. அதை கேட்ட அடுத்த 1 மாதத்தில் நான் அதே சேரில் உட்காந்து நியூஸ் ஆனர் வந்தேன். அந்த ஒரு 6 months நான் வந்து ட்ரெயின் பண்ணது பத்தாமல் ப்ளஸ் என்னால் ஒரு விஷயத்த பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது நமக்குள்ள ஒரு தூங்கிட்டு இருக்கு பூனை எழுப்புற மாதிரி ஒரு சிங்கம் மாதிரி சீரியஸாக என்ன நினச்சி நான் எல்லா விதத்துலையுமே பெருமைப்படுறேன். அதே மாதிரி பெண்கள் எல்லாருமே அவங்கவுங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஒர்க்கில் இருக்கீங்க, எல்லாத்தையுமே யோசிச்சு நீங்கள் உங்களுக்கே பெருமைப்படுத்திக்கோங்க. நீங்கள் உங்களையே ரசிங்க, நீங்கள் உங்களையே தட்டி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் என்றைக்குமே உங்களுக்கு வரக்கூடாது. அதே மாதிரி நியூஸ் ஆங்கரிங் போனதுக்கப்புறமா ஒரு சீரியல் வாய்ப்பு கிடைச்சிது. அது மூலமாக சன் டிவியில் வந்து ஃபஸ்ட் டைம் சீரியல் பண்ணேன். இப்பயுமே நிறைய போட்டி பொறாமைகள் எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு நாளும் நான் வந்து வீட்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்ததில்லை. இருந்தாலும் எனக்கு என் அம்மாவாக இருக்கட்டும், மேரேஜ் ஆகிட்டு என்னோட மாமியாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ எனக்கு கல்யாணம் ஆகி 3 வயசில் குழந்தை இருக்குது. இன்ன வரைக்கும் நான் 1 month கூட ரெஸ்ட் எடுக்கலை. எனக்கு டெலிவரி ஆகி அடுத்த 27வது நாள் நான் ஷூட்டிங் போனேன் கயல் சீரியலில். அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆயிருக்கேன் அந்த டைமில். இது எல்லாமே வந்து நீங்கள் இப்போ நான் உள்ளே வரும்போது எதுக்காக கை தட்டுறீங்கன்னு பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்ற மாதிரி தோணுது. பிகாஸ் இதை விட இன்னும் செம்மையாக சாதிப்போம், நம்ம எல்லாரும் சேர்ந்து சாதிக்கணும். அதுதான் என்னோட விருப்பம். அண்ட் திருச்சியில் பிறந்து திருச்சியில் வளர்ந்து இங்கே வந்து நிற்கிறதுல ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. எங்கள் அம்மா அண்ட் மாமியார் என்னோட அக்கா வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவங்க அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அது எல்லாமே வார்த்தையால் சொல்லவே முடியாது. என்னை படிக்க வைக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
ஹோலி கிராஸ் ஸ்கூல், ஹோலி கிராஸ் காலேஜ் எப்படி நான் முடிச்சேன்னு எனக்கு தெரியல. அவங்க எனக்காக அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. என்னோட லைஃப்ல நான் பார்க்குற சாதனை பெண் என்னோட அம்மா தான். நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு அம்மாவா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம லைஃப்ல பாசிட்டிவான ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா? நீ வந்து இதை பண்ண முடியாதுன்னு சொல்ற இடத்துல நீ கண்டிப்பா அதை பண்ணியே ஆகணும், பண்ணுவ அப்படின்னு சொல்றவங்கள எப்பவுமே உங்க கூடயே வச்சுக்கோங்க. இது என் லைஃப்ல என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என் ஃபேமிலிக்காக நான் இது சொல்றது. ஏன்னா ஒரு தடவையும் நான் தோற்று போகும்போதும் என்னை தட்டி கொடுத்து அவங்க நிறைய ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னை வந்து இன்னும் ஓடுறதுக்கு அவங்க பயிற்சி கொடுத்துருக்காங்க. பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். விமன்ஸ் எல்லாருமே அடிப்படையில் இருந்த காலம்லாம் போயிடுச்சு. ஆக்சுவலா எல்லாரும் வெளியே வர ஆரம்பிச்சிங்க. தெரிஞ்ச எல்லாரும் மேக்கப் ஆர்டிஸ்ட், டிசைனர் அண்ட் திருச்சியிலேயே நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் கூட படித்தவங்க எல்லாருமே ஐடி ஒர்க், இந்த லேப்டாப்ஸ்ல இருக்கிறத தாண்டி ஒரு பொண்ணு டிசைனாக இருக்கா, ஒரு பொண்ணு பியூட்டிஷியனாக இருக்கா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னை நிறைய இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. எப்பவுமே என் கூட இருக்கவங்களுக்கு நான் எப்போ கூப்பிட்டாலும் என்ன பிஸியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி திருச்சியில் ஒரு ஈவெண்ட்னா அதை கண்டிப்பாக நான் மறக்காம வந்துடுவேன், மிஸ் பண்ணவே மாட்டேன். இந்த ஒரு 3 இயர்ஸாக வந்து இந்த மகளிர் தினத்துக்காக என்னை வெயிட் பண்ணி இன்வைட் பண்ணாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக ராஜேஷ் அண்ணா, வெரி தேங்க்ஸ் அண்ணா. லாஸ்ட் 2 இயர்ஸாக என்னால் வர முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த ஷூட்டிங்கில் சண்டை போட்டு, இந்த டைமே ரொம்ப சண்டை போட்டு, எல்லாருக்கும் அவங்க ஷூட் போயிடுது, எனக்கு மட்டும் லீவு. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்திருக்கேன். எல்லாரையும் மீட் பண்ணதில் ரொம்ப 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 பெருமைப்படுறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு, ரொம்ப ஹாப்பியா. இதே மாதிரி எப்பயுமே சிரிச்சே இருப்பீங்களா? எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அடிச்சு நோக்கி போயிட்டே இருக்கோம்னு. ஹாப்பி விமன்ஸ் டே. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். Thank you, ma'am, for the wonderful and inspiring speech. It was truly a pleasure listening to you. Now comes